ஜிம் செய்யக்கூடியவங்க ஒரு டப்பாவில இருந்து மாப்பொருள் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறத பார்த்திருப்பீங்க. அதே போன்று சிலர் மாத்திரைகளையும் பாவிப்பதை பார்த்திருப்பீங்க. அப்படி பாவிக்கிறவங்க மக்கள்கிட்ட நான் சப்ளிமெண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் அவரை பார்த்து என்ன கேட்காங்கண்டா, மாசா போடுறியா, மாத்திரை எடுத்துக்கிறியா, கிட்னி பாலா போயிடுமே, இதெல்லாம் எடுத்துக்கிறதால நிறைய பக்க விளைவுகள் வருமே, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் தான் அவருக்கு நிறைய பக்க விளைவுகள் வந்திருக்கு அப்படின்ட்டு மக்கள் சொல்றதையும் மக்கள் அவரை பயமுறுத்துறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க கூட இப்படிப்பட்ட கேள்விகளையும் இப்படிப்பட்ட விமர்சனங்களையும் வைத்திருப்பீங்க. உண்மையிலேயே இந்த சப்ளிமெண்ட் என்ன, இதை யார் யார் பாவிக்கலாம், யார் யார் பாவிக்க தேவையில்லை, இதுல என்னென்ன வகை இருக்கு, ஸ்டீராய்டு என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், எல்லாத்தையும் இந்த வீடியோல நாங்க பார்ப்போம். சப்ளிமெண்ட்ங்கிறது உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய சத்துக்களை வேறுபடுத்தி அதை தனியா உருவாக்கக்கூடியதான் சப்ளிமெண்ட். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அவர் உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சத்து போடாம இருக்கும்போது உணவு மூலமா முடிமான அளவு எடுத்துக்கொண்டு எக்ஸ்ட்ராவா சப்ளிமெண்ட் மூலமா அந்த சத்தை எடுத்துக்குவாரு. இதுதான் சப்ளிமெண்ட் பத்தின ஒரு சுருக்கமான பொதுவான விளக்கம். இப்ப நாம இன்னும் கொஞ்சம் விளக்கமா இதை பத்தி பார்ப்போம். இந்த சப்ளிமெண்ட்ஸ் யார் யார் எடுத்துக்கிறாங்க? நோயாளிகள் விட்டமின் குறைபாடு உள்ளவர்கள், ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவர்கள், உடம்புல பலம் இல்லாதவர்கள், தூக்கமின்மை, சோர்வு போன்ற பல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சத்து குறைவாக இருந்து அதை டாக்டர் என்ன செய்வாரு, அதை ஒரு சப்ளிமெண்ட் மூலமாக பரிந்துரை செய்வாரு. அதை மருந்தாகவோ மாத்திரையாகவோ எடுத்து பயன்படுத்துறோம். இது ஒரு வகையான சப்ளிமெண்ட். அடுத்த வகையானவங்க உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க, ஜிம் செய்யக்கூடியவங்க, அத்லெட்டிக்ஸா இருக்கக்கூடியவங்க, ஃபைட்டர்ஸா இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. இந்த ஒர்க் அவுட் செய்யக்கூடிய எல்லோருமே சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுமாண்டா எல்லோரும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவருடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி, அவரவருடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சப்ளிமெண்ட்ஸ் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது முடிவாகும். சோ எல்லோருமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாம யார் யாரு எடுக்கணும், யார் யார் எடுக்க தேவையில்லை அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களை நான் மூணா பிரிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவது வகையினர் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பேலன்ஸ் பண்றதுக்காக, மெடிக்கல் கண்டிஷனுக்காகவும், லைஃப் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய வகையினர். அவங்க வாக்கிங், சைக்கிளிங் போன்ற கார்டியோ ஒர்க் அவுட்ஸ், அதே போல ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்ஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குக்காக லைட்டான வெயிட் வச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஞ்சுக்குவாங்க. இப்படிப்பட்டவங்க இதயம், எலும்பு, தசைகள் எல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒர்க் அவுட் செய்யக்கூடியவங்க. இவங்க பெரும்பாலும் வயதானவங்களா இருப்பாங்க. அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஆரோக்கியமா வாழணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கும். இரண்டாவது வகையினர் யாருண்டா, ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபெட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியா இருக்கணும், கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்னு விரும்பி எக்ஸசைஸ் செய்யக்கூடியவங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யக்கூடியவங்க, ஜிம் செய்யக்கூடியவங்க. இப்படிப்பட்ட வகையினர் தான் இரண்டாவது வகையினர். இவங்களுக்கு ஜிம் செய்யறது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யறது எல்லாம் லைஃப் ஸ்டைலா இருக்கணுங்கிறத அவங்களோட நோக்கமே தவிர இந்த உடம்பை வளர்த்துக்கிட்டு ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணணுங்கிறது அவங்க நோக்கமா இருக்காது. மூன்றாவது வகையினர் யாருண்டா, பாடி பில்டிங் போன்ற ஒரு காம்படிஷனுக்காக வேண்டியே தனது உடம்பை தயார் பண்ணக்கூடிய வகையினர். இவங்க அந்த காம்படிஷனை எதிர்பார்த்து அதுக்கேற்ற பல்கிங் எல்லாம் பண்ணி மசில்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பாடி கிடைச்சதுக்கு பிறகு அந்த பாடியில இருக்கக்கூடிய ஃபெட்டை லாஸ் பண்றதுக்காக அதுக்காக கஷ்டப்பட்டு வாட்டர் கட் பண்ணி, சால்ட் கட் பண்ணி, சுகர், ஆயில், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடாம ஒரு எக்ஸ்ட்ரீம் டயட்ல இருந்து இந்த பாடி பில்டிங் காம்படிஷனுக்காக வேண்டியே தயார் பண்ணி அந்த டேட்டை எதிர்பார்த்து என்னோட உடம்பை ரெடி பண்றவங்க. இப்படி நான் 3 கேட்டகரியா பிரிச்சு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் யாருக்கு சப்ளிமெண்ட் தேவை, யார் யாருக்கு சப்ளிமெண்ட் தேவை இல்லை என்ற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். முதலாவது வகையில் இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக வேண்டியே எக்ஸசைஸ் செய்யக்கூடியவங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த டாக்டரே அவங்களுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், என்னென்ன ஃபுட்ஸ், ஆரோக்கியமான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லி அவரை கைட் பண்ணிக்குவாங்க. இரண்டாவது இருக்கக்கூடிய வகையினர் தான் பொதுவானவங்க இருப்பாங்க. அதாவது ஃபிட்டா கட்டுக்கோப்பா இருக்கணும் ஆசைப்படக்கூடிய இளைஞர்கள், வயிற்ற குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிம்முக்கு போகக்கூடியவங்க, ஒர்க் அவுட் செய்யக்கூடியவங்க. இப்படிப்பட்டவங்க பெரும்பாலும் ஆரோக்கியமான உணவுகள்ல இருந்து சத்துக்களை உடலுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா இருந்தா சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் கூட இவங்களோட தேவை, ஆசை, உடம்போட கண்டிஷன் இதை பொறுத்து தான் அமையும். இதுல முக்கியமா எடுத்துக்கணுமா எடுத்துக்க தேவையா அப்படின்னு ஒருத்தர் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் தான் புரோட்டீன். புரதம்ங்கிறது நம்மளோட முழு உடல் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. இதை நம்ம அன்றாட உணவுகள்ல இருந்து எடுத்துக்க முடியும். ஆனா சில சந்தர்ப்பத்துல அது முடியாம போகலாம். அந்த டைம்ல அவங்க புரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்துக்குவாங்க. உதாரணமா ஒருத்தர் வெயிட் லாஸ் பண்ணும்போது அவருக்கு புரோட்டீன் மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமா தேவைப்படலாம். ஏன்னா அவர் வெயிட் லாஸ் பண்ணும்போது அவரோட மசில்ஸும் லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அவருக்கு மசிலும் லாஸ் ஆகக்கூடாது, வெட்டும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. சோ அவரு புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டாருண்டா அதுல புரோட்டீன் மட்டும் இல்லாம கார்போஹைட்ரேட் இருக்கும், அதுல ஃபெட்டும் இருக்கும். இப்ப ஒரு புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கணும், அந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிட்டா கார்போஹைட்ரேட், ஃபெட்டும் அதிகமாகும். அப்புறம் எப்படி அவருக்கு வெயிட் லாஸ் ஆகும். சோ இப்படிப்பட்ட சிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது புரோட்டீனை சப்ளிமெண்ட்ஸ் மூலமா எடுத்துக்க வேண்டிய தேவை வந்து ஏற்படும்.
இல்லைண்டா ஹை கலோரிஸ் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை டார்கெட் பண்ணி சூஸ் பண்ணி அவர் அது மட்டும் எடுத்துக்க வேண்டி இருக்கும். அப்படி புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளே எடுத்துட்டு இருக்கும்போது அந்த உணவுகள் மீது ஒரு சலிப்புத்தன்மையும் அவருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறதாலதான் நிறைய பேர் போதுமான அளவு உணவுல இருந்து சத்துக்கள் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற சத்துக்களை சப்ளிமெண்ட்ஸ் மூலமா எடுத்துக்கிறாங்க. இப்ப நான் சொன்னது 2வது இருக்கக்கூடிய வகையினர். 3வது ஒரு வகையினர் இருக்காங்க. அவங்களுக்கு கோலே பாடி பில்டிங் தான். அவங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக வேண்டிய அவங்களோட உடம்ப தயார் பண்ணி ஆகணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மசில்ஸை கெயின் பண்ணி அந்த மசில்ஸ் லோஸ் ஆகாம ஸ்வெட்டை மட்டும் ரிடியூஸ் பண்ணி கட் பண்ணி ஒரு பல்கான தோற்றத்துல அவங்க ரெடி ஆகணும். இவங்களுக்கு தான் சப்ளிமெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கும். இவங்க உணவுல இருந்து மாத்திரம் அந்த சத்துக்களை எடுத்துக்கிட்டா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற உடம்பு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கொண்டு வரவங்க ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். இந்த 3வது கேட்டகரிக்குள்ள இந்த பாடி பில்டர்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் சிலரும் வருவாங்க. அவங்கள நடிகர்கள், மாடலிங் செய்யக்கூடியவங்க, ஃபைட்டர்ஸ், அத்லெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாம் வருவாங்க. அதுல ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களும் மாடலிங் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களும் சேம் ரீசனுக்காகத்தான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட படத்துல நடிக்கும் போது அந்த உடல் கட்டுக்கோப்பா இருக்கணும். அந்த குறிப்பிட்ட விளம்பரத்துக்காக அவரை நடிக்க கூப்பிடும் போது அவர் உடம்பு ஃபெட் வச்சிருக்க கூடாது. அந்த விளம்பரத்துக்கு எப்படிப்பட்ட பாடியை எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் உடம்பு ரெடியாக இருக்கணும். ஆனா அத்லெட்டிக்ஸ் செய்யக்கூடியவங்களும் ஃபைட்டர்ஸும் இன்னும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களும் சப்ளிமெண்ட் எடுத்துக்க வேண்டிய ரீசன் என்னன்றா அவங்க அந்த விளையாட்டு போட்டிக்காக வேண்டியும் ஃபைட்டிங்காக வேண்டியும் அளவுக்கு அதிகமான ஒர்க் அவுட்ஸையும் ட்ரைனிங்கையும் எடுத்துக்கொள்வாங்க. சோ அப்படிப்பட்ட ட்ரைனிங் எல்லாம் அவங்க செய்யும் போது அவங்க உடம்பு கடுமையா வீக் ஆகும். சோ அவங்க மசில் லாஸ் ஆகி வீக் ஆகாம இருக்கிறதுக்காகவும் அவங்களோட ஹார்ட்டுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்காகவும் சோர்வை இல்லாம செய்யறதுக்காகவும் உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் அவங்க சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்க வேண்டிய தேவைக்கு கட்டாயத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆனா இவங்க அந்த போட்டி நேரத்துல அவங்களோட உடம்ப ஷோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லை. ஆனா சிலர் அதுக்காகவும் ட்ரை பண்றாங்க. அப்ப ஷோ பண்றவங்க அதுக்காக வேண்டி அதை கட்டுக்கோப்பா மெயின்டைன் பண்ற சிலரும் இருக்காங்க. நான் இப்ப சொன்ன இப்படிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் இந்த சப்ளிமெண்ட் உருவாக்கப்படுகிறது. அதுக்காகத்தான் இந்த சப்ளிமெண்ட்ஸை பயன்படுத்துறாங்க. இப்ப நாம இந்த சப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்றதால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா, இந்த சப்ளிமெண்ட்ஸுக்கும் ஸ்டீராய்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸ்டீராய்டு அப்படிங்கிறது ஒரு மருந்து வகை. அது உடல்ல இயற்கையாக உருவாகக்கூடிய ஹார்மோன்களை செயற்கையால் உருவாக்கி மருத்துவர்கள் அதை சில காரணங்களுக்காக நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்வாங்க. இதை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று கார்டிகோஸ்டீராய்டு, இன்னொன்று அனபாலிக் ஸ்டீராய்டு. முதலாவது வகை வீக்கம், சோர்வு, ஹார்மோன் குறைபாடுகள் போன்ற நோய்கள் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு மருத்துவர்களால பரிந்துரைக்கப்படுவது. இதை நேரடியா மருந்தகத்துல போய் வாங்க முடியாது. இதை வாங்க வேண்டாம், மருத்துவர்கள் ரெசிப்ட் வேணும். 2வது வகை அனபாலிக் ஸ்டீராய்டு. இது தசை வளர்ச்சிக்காகவும் வலிமையை அதிகரிக்கிறதுக்காகவும் சில நோயாளிகளுக்கு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனா சில நடிகர்கள், பாடி பில்டிங் செய்யக்கூடியவர்கள், மாடலிங் என்ன செய்யறாங்கன்னா இதை தவறான முறையில வேகமா தசையை வளர்க்கறதுக்காக பயன்படுத்துறாங்க. இப்படி மருத்துவர பரிந்துரை இல்லாதவங்க தவறான முறையில தசையை வளர்க்கணுங்கிறதுக்காக பயன்படுத்தும் போது ஸ்கின் அலர்ஜில ஆரம்பிச்சு கிட்னி ப்ராப்ளம் வரைக்கும் உடல்ல நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனா சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது அப்படி இல்லை. சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது நம்ம அன்றாடம் உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். அது நம்ம உடம்புக்கு போதாத சமயத்துல நாம அதை வெளியில இருந்து எடுத்துக்க வேண்டி வரும். அதுக்காக இதையும் இஷ்டத்துக்கு நம்ம விரும்பின மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ஸும் எந்தெந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்கிற கைடன்ஸ் இருக்கு. அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்னோட உடல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம யூஸ் பண்ணணும். சிலருக்கு உடல் கண்டிஷன் மோசமா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவரோட பரிந்துரையோட எடுத்துக்கிறது நல்ல. ஒருத்தர் குறிப்பிட்ட அளவோட அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது ஒரு ஜெனியூனான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்காம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபேக்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கும் போதும் அந்த நபருக்கு பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி கடைகள்ல வைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எப்படி பழுதாகாம எக்ஸ்பயர்ட் ஆகாம இருக்கிறதுக்காக கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்களோ அதே போலதான் இதுவும் எக்ஸ்பயர்ட் ஆகாம இருக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. மற்றபடி எக்ஸ்ட்ராவா பக்க விளைவுகள் வரும் பயப்படுற அளவுக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணணும்னு விரும்பினா ஒரு ஜெனியூனான பிராண்டை சூஸ் பண்ணி அந்த பிராண்ட்ல உள்ள சப்ளிமெண்ட்ஸை வாங்கிக்கணும். விலை குறைவா இருக்கின்ற ஃபேக்கான சப்ளிமெண்ட்ஸை வாங்கினீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில சமயம் பக்க விளைவுகள் ஏற்படலாட்டியும் அது ஒரு ஃபேக்கான ப்ராடக்டா இருக்கிறதால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் கிடைக்காது. நாங்க சொன்ன விடயங்கள்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா சப்ளிமெண்ட்ங்கிறது உணவுக்கு மேலதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றுதானே தவிர ஸ்டீராய்டு மாதிரி செயற்கையா உருவாக்கப்பட்ட பக்க விளைவுகளை கொண்டு ஒரு மருந்து பொருள் கிடையாது. சோ இனிமே ஜிம்முக்கு போகக்கூடிய உங்க நண்பரை கிண்டல் பண்றதை நிறுத்திட்டு நீங்களும் ஃபிட்னஸ் பத்தின நாலேஜ் வளர்த்துக்கங்க. நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்ட விடயம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா உங்களே மாதிரி இந்த விடயங்கள் தெரியாத உங்க நண்பருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம்.